ரொம்ப நாளாகவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இடியப்பம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ராகி இடியப்பம் தான் பண்ணேன். எப்போதும் அரிசி மாவு இடியப்பத்துக்கு எப்படி மாவு சுடுதண்ணி கொதிக்க வச்சு பிசைஞ்சுக்குவோமோ அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கிட்டு இடியப்பம் பிழிஞ்சிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு இடியப்பம். நம்ம வீட்டில் இடியப்பம் அப்படின்னாலே தேங்காய் பாலும் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்றதுக்கு தான் பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இடியப்பத்தில் கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை தூவி தேங்காய் பால் ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இந்த யூனிகார்ன் மேஜிக் பிளாங்கெட் வந்து சம்மியோட பர்த்டேக்கு அவங்க சித்தப்பா சித்தி வாங்கி கொடுத்தது. இதில் வந்து யூனிகார்ன் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வந்து பகல் டைமில் வெயிலையோ இல்லை வெளிச்சத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா நைட்டுக்கு வந்து இது இருட்டுக்குள்ளே மின்ற மாதிரி இருக்கும். சம்மி என்ன பண்ணுவா, பகல் டைமில் ரூமில் விரிச்சு விட்டு லைட் போட்டு விட்டுருவா. நைட் அவள் தூங்கும்போது போர்த்திட்டு இருக்கும்போது இந்த யூனிகார்ன் ஸ்டார்ஸ் எல்லாம் அவன் மேல் ஃபுல்லாக மின்ற மாதிரி இருக்கும். அதில் ஒரு சந்தோஷம் அவளுக்கு. குட்டீஸுங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி கொடுங்க. அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க.